ஒரு நோய் நொடினாலும் சரி, ஒரு கர்ப்பிணியை மருத்துவமனைக்கு கொண்டு போகணுன்னாலும் சரி, எல்லாம் உயிரை பணைய வச்சு தான். எங்கள் மலையாள மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்பத்திரி எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு கர்ப்பமான பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வயிற்று வலி மாதிரி ஆரம்பிச்சுக்கோ, அப்புறம் நாங்கள் அங்கே தொட்டில் கட்டி தூக்கிட்டு போவோம். நாமக்கல் மாவட்டம் போதமலையில் அமைந்துள்ள கீழூர் ஊராட்சியில் மேலூர், கீழூர், கெடமலையில சுமார் 1727 பழங்குடியினர் குடும்பங்கள் இங்கு வாழ்ந்துட்டு வராங்க. பிள்ளைங்களும் காய்ச்சல் வந்தாலும் உடம்பு சரியினாலும் தூக்கிட்டு கீழே போய் ஊசி போட்டுக்கிட்டு தான் மறுபடியும் இருட்டு சாயந்தரம் ஆயிரம் தூக்கிட்டு தான் மேலே வரணும். 75 ஆண்டு காலமாக எங்களுக்கு ரோடு வசதி இல்லாமல் நடந்து எதாவது அரைக்கணுன்னா மடியும் தலை சமையாக தூக்கிட்டு கீழே மில்லு புதுப்பட்டியில் இருக்குது, அங்கே போய் அரைச்சிட்டு மடியும் தூக்கிட்டு வருவோம். சுதந்திரம் வந்து 75 வருஷம் ஆகியும் அவங்க வாழ்க்கை ரொம்பவே துயரமா இருந்துச்சு. இந்த துயரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு நம்ம முதல்வர். ரூபாய் 139.65 கோடி செலவில் 31 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய சாலை அமைத்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை அமைத்திருக்கிறாரு நம்ம மக்களின் முதல்வர். இந்த மண் பாதையை போட்டு கொடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு இந்த குழந்தைங்களை கீழே டூ வீலர்லேயே அதில் கொண்டு போய் வச்சு அனுப்புறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. பொதுமக்களுக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களும் பஸ்ஸிலே போயிடும், வண்டி வாசல்லே போயிடும். எவ்வளோ சந்தோஷம்லாம் பரவாயில்ல. நாம் கஷ்டப்படுறது நம்ம பிள்ளைங்கனாச்சும் கஷ்டப்படாமல் இருக்கட்டுமே. இனி அந்த மலை மக்களுக்கு பள்ளி எளிது, மருத்துவமனை எளிது, வாழ்க்கையும் எளிது. 75 வருட போராட்டத்துக்கு முத்தாய்ப்பா ஒரு புதிய விடியலாய் அமைந்திருக்கிறது இந்த மலைச்சாலை. முதலமைச்சருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி, வணக்கங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றி. முதலமைச்சருக்கும் நன்றி. முதலமைச்சருக்கும் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு ரோடு அமைத்து கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு கோடான கோடி நன்றி.